ஒரு வேற லெவல். ஆனா ஒண்ணுடா, இந்த ஷோ என்ன ரொம்ப நல்லா பண்ணுதுன்னா, இவ ஒருத்தி சட்டை அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஏய் ஏன்னா ஃபீல்டு கிளியரை விட பயங்கர மோசமா இருக்குது. சரி, அதாவது இப்ப இந்த ஷோ என்ன நல்லா பண்ணுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். போன பிக் பாஸ் சீசன்ல சீசனுக்குள்ள ஒரு பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணா. சரியா? அத முடிச்சு பார்த்தேன். அதுக்கு முந்தின சீசன்ல வின்னரும் எங்க சீசன்ல இருந்த ஒரு ஜென்டில்மேனுக்கும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. இந்த சீசன்ல என்னன்னா, ஐயோ என்ன சொல்ல முடிக்க போறீங்க? இந்த சீசன்ல என்னன்னா, இப்ப கனி பாரு டீம் வின் பண்ணிடுச்சு. சரியா? ஆதிரை எப்படியோ அந்த டீம்ல இருந்து இந்த வாரம் வீட்டுக்கு கிளம்பிடும். கரெக்டா? கரெக்ட் சார். ஏதோ நினைச்சிருக்கீங்க. வர போறது கனி ஃபேமிலியோ இல்ல பார்வல கமருதீனுக்கு நண்பர்களோ இல்ல உறவினர்களோ, அவ்வளவுதான். சரியா? 100% சொல்றேன், நிச்சயதார்த்தம் கல்யாணம் வேற எதுவும் இல்லைன்னா நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம். இந்த ஷோக்கு இந்த சேனலுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஆனாங்க அப்பா ஒரே சொல்ல எவ்வளவு இத முன்னையே யோசிச்சு திட்டம் போட்டு ஒரே ஒரு நாள் குடும்பம் இருக்கணும். எனக்கு அப்பவே டவுட்ரா. அதாவது எவ்வளவு நேரம் ஆடினீங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு லைவ் பார்க்கல. என்னடா நிஜமாவே இவங்க மத்த எல்லாத்தையுமே விட இவங்க தான் கம்மியா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா இல்ல சார், இவங்க தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படின்னா சரி. இல்ல இவங்க சம்மந்தி டு சம்மந்தி பேசுறதோ இல்ல மாப்பிள்ள டு மருமக பேசுற டாக்கோ என்ன பிளானிங்ல இருக்கீங்களோ பிக் பாஸ். ஆனா இந்த சீசன்ல நீங்க பாருக்கு செய்யறது இருக்கே, அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு வேற லெவல்ல இருக்கு. இல்ல சார், என் கெஸ்ட் என்னன்னா, கனியோட ஃபேமிலி வந்து அவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வந்திருக்காங்களா சார்? விஜயலட்சுமி அவங்க சென்னை 28 ஹீரோயின் ஆல்ரெடி வந்திருக்காங்களா முன்னாடி சீசன்? அவங்க வந்திருக்காங்க. இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். அவங்க நிறைய இது மட்டுமா வந்திருக்காங்க. என்ன சொல்றது, வைல்ட் கார்டா ஒரு சீசன்ல பிளேயராவே வந்திருக்காங்களா விஜயலட்சுமி. அந்த ஆமா, நான் அப்பெல்லாம் பார்த்தது இல்ல சார். அசீம் விக்ரம் சீசன்ல இருந்தா நான் பாத்துட்டு இருக்கேன். சோ அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆதிரை வந்து நீங்க சொன்ன மாதிரி வெளியே போயிடுவாங்க. சோ கம்ருதீன் கனி ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்சு கனி ஃபேமிலி உள்ள இருக்கிறதுனால இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட கமருதீன் இப்ப ரெண்டே விஷயம் தான் இருக்கணும். ஒண்ணு உள்ள வந்தா கமருதீன் வெளுக்கணும். சரியா? அது ஒரு கண்டென்ட். ஒண்ணுதான் சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பயங்கரமான சான்ஸ்மா, நீங்க வந்து கமருதீனை செய்யுன்னு செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஃபுல் சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஒண்ணு. இதனால என்ன ஆகும், கமருதீன் மேல ஒரு பெரிய இது நினைச்சு, அதாவது என்ன சொல்றது, வந்து வேப்பிலையாகி, அதாவது ஒருவேளை அவங்க அம்மா எக்ஸைட் ஆகி இது இரிட்டேட் ஆகி பயங்கரமா கோவப்பட்டு வேற லெவல்ல திட்ட, கமருதீன் போய் அந்த சோகத்தோட உட்காந்து மச்சான் நான் தான் மச்சான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணிருக்க கூடாதுன்னு வினோத் வந்து இல்லடா அந்த பொண்ணு தான்டா அதுடா இதுடா அப்புறம் சொல்ல, அப்புறம் விக்ரம் சொல்ல, அதுக்கப்புறம் கில்ட்டா இருக்கிற மாதிரி இருக்க அந்த சிம்பத்தி ஓட்டுல இவனை 5வது இடத்துக்கு கூட்டு போயிடாதீங்கடா ஆண்டாவா. என்ன எனக்கு அது ஒரு பயமா இருக்கு. இல்லைன்னா ரிவர்ஸ்ல என்ன நடக்கும்னா, வந்தவன என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா என் பொண்ணை பத்தி, போற்றட்டும் தூற்றட்டும் பார்வதி கமருதீன்கே பார்வதி என் பொண்ணே அப்படின்னு ஷோ எப்படி இல்ல சார், டக்குனு சக்தியை தான் கௌதம் லவ் பண்றா, அந்த மாதிரி மாத்தி சொல்லிட்டீங்க. பட் சார் அவங்க அம்மா வந்துட்டு முன்னாடி அந்த அவங்க வீடியோஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க ரொம்ப ஜென்யூனா ரொம்ப சாஃப்டா ரொம்ப இன்னசென்ட்டா தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு கமருதீனை வச்சு செய்வாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஷோக்காக அவங்க அனுப்பும்போது மேபி 2 பிரதர் லாயர்ஸ் உள்ள நுழையலாம், லா பாயிண்ட்ல பேசலாம், என்ன வேணா நடக்கலாம். ஓகே, கமருதீன் அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் கோவக்காரராச்சே, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரும் வெடிச்சிருவாரு. இதெல்லாம் கேக்குது இனியாலே, கிளம்பு உனக்கெல்லாம் கேட்க தகுதியே இல்லை தெரியுமா, தகுதியே இல்லை, கிளம்பு. ஐயோ, இது வந்து வேற லெவல். இந்த பிக் பாஸ் சீசன்ல ஒரு காதலை உருவாக்குறதெல்லாம் தாண்டி நீங்க வேற ஒண்ணு செஞ்சீங்க பாரு. ஓகே, என்னவோப்பா ஒரு சஜஷன் சார், டிவி கிட்ட ரெக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்க, கெஞ்சுதல், கோரிக்கை என்ன வச்சுக்கோங்க. அந்த போன சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஆமா சனிக்கிழமை விஜய் சேது சார் வந்து அந்த 2 பேரோட மைக்கு கேட்டி டேபிள்ல வச்சார்ல, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி இவங்களை வெளியே அனுப்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு.
2 பேர் மைக் எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா விடுங்களேன். அந்த குரல கேட்காமயாவது நிம்மதியாவது இருக்கலாம். 2 பேரும் பேசுறது, அவங்க கொஞ்சிக்கிறது சரி, இதெல்லாம் இங்க பாரு அப்படியே பார்க்காமயாவது நம்ம இங்க பாரு யோ 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 பாரு ஏட்டர் பேசாம இருயா. அப்படிலாம் பேசாத. சந்தோஷமா சொல்றோம். ஆமா. அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு சும்மா மைக்கு போடக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, பாத்ரூமுக்கு போகக்கூடாது. என்னயா இருக்கும்? அதான் லவ்வுன்னு டிக்ளேர் ஆகி போச்சுல. அவங்க ஏதோ பர்சனல் ஒரு கப்பல் வரலாம், உள்ள வந்து கப்பல் ஆகக்கூடாதா? என்ன பேச்சு இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் நாளைக்கு அமிச்சா கேட்டுக்கிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. இது என்ன இது என்ன டைலாக்ல இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. இப்ப மட்டும் வந்து மைக் எடுக்கிறேன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லட்டுமே. நான்லாம் ப்ரொடெக்ட் அப்படியே பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன் நானு. சும்மாலாம் கிடையாது. இப்ப பாரு டிக்ளேர்டு என்னவா இருந்தாலும் போல்டா பேசுறேன்னு போல்டா பேச ஆரம்பிச்சு. நீங்க சும்மா நாய் விட்டு குலைக்க விடுறீங்க. இதுவே வன்கொடுமையில வருது. சார் சரி. தெரியுமா? அமித் வந்து எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப எதிர்பார்த்திருந்தாரு. ஒரு ஃபுல் இல்ல எஃபர்ட் அதுக்கு போட்டு பின்னாடி அவர் இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லணும். அது ஏன்னா அது வந்து அது ஒரு அது வந்து எப்படின்னா அமித் குடும்பத்தை பிரிக்க நடந்த சதி. அது என்னன்னு நம்ம அடுத்தது வருவோம். அதுக்கு பின்னாடி நான் ஒன்று சொல்றேன். அதாவது நீ நல்லா யோசிச்சு பாரு. கானா வினோத் அவங்க அவங்களுக்கு போட்ட சாங்குகள், ஃபர்ஸ்ட்ல இருந்த இவங்களுக்கு போட்ட சாங்குகள் யாரு? விக்ரம் இவங்க அரோரா இவங்கெல்லாம் இருந்த அவங்களுக்கு போட்ட சாங்குகள், பாரு டீமுக்கு போட்ட சாங் எல்லாம் ஒன்னாடா? பாருக்கு போட்ட எல்லா சாங்கும் பார்த்தனா ரொம்ப பிரமாதமா கம்ஃபர்டபுளா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாத சாங்க. நீ யோசிச்சு பாத்தியா? எவ்வளவு தெளிவா காய் நகர்த்துறாங்க பாத்தியா? எந்த குடும்பம் உள்ள வரணும், எந்த குடும்பம் நான் கூட நினைச்சேன் அந்த பக்கம் வருமானு. நம்ம கும்பிட்ட அத்தனை தெய்வங்களும் நம்மளை காப்பாத்தி கொடுத்துச்சு. அந்த ஃபேமிலி ஆனா ஒண்ணு நாங்க அது அப்பவும் நாங்க ஒண்ணு சொல்றோம். சடனா பிரஜின் சார் வரும்போது வைல்டு கார்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு சாண்ட்ரா வெளியில போயிட்டு பிரஜின் உள்ள இருக்கணும்னு நம்ம எல்லாரும் இல்ல பிக் பாஸை வேண்டி கொள்கிறோம். வேற ஒண்ணும் பண்ண வேணாம். ஏன்னா இன்னும் சாண்ட்ரா கிட்ட இன்னும் வேகப்பட்ட ஐடியாக்கள் இருக்கு போல. சடனா ஆக்சுவலா அவங்க ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா நம்ம இந்த வாரம் பூரா அந்த கேம்ல நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணது அப்படியே விக்ரமும் இவங்களும் அப்படியே பேசினாங்க. பேசும்போது கவனிச்சா நீ நம்ம நேத்து இதான் பேசணும். நம்ம அப்படியே இந்த பாயிண்ட தான் பேசணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிடா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் அவங்க பக்கம் திருப்புறதுக்காக அவங்க எடுக்கிற ஒரு அமைதியான ஒரு மூவு. இதுல வந்து சில விஷயங்கள் வேணும்னே அவங்க ட்ரிகர் பண்ணி அமைதியா யார் கூடயும் வாக்குவாத சண்டையே இல்லாம, ஆனா அவங்களோட சண்டை ஒவ்வொரு இடத்துலயும் வாக்குவாதமா மாத்துறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளே பண்றாங்கன்னு அதை தான் விக்ரம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா கனிகிட்ட அதே தான் எக்ஸாக்டா இப்ப அவங்க என்ன பண்றாங்க? உண்மையிலேயே இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்னையே தான் சூஸ் பண்ண போறானுங்க. அதை செட் பண்ணிட்டு எப்படி ஜெயிலுக்கு போறோன்றதையும் இதுவும் தெரிஞ்சுட்டு கனியை எவ்வளவு டேய் அது ஒரு பக்கா மேட்ரு. குழந்தைய வச்சு ஒரு ட்ரிகரை எடுத்து விட்டது. அது பின்னாடி ஒரு பயங்கரமான உள்நோக்கம் இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது.